மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18 வசனம் முதல் 21 வசனங்கள் முடிய. இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களின் பாவங்களை எல்லாம் நீக்கி ரட்சிக்க வந்த ஒரே தெய்வம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாங்க. அவர் தம்முடைய விலையேற்பட்ட ரத்தத்தையும் ஜீவனையும் விலைக்கரையாக கொடுத்து நம்மை மீட்டெடுத்த உலக ரட்சகர் இயேசு